ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு புக் ஷாப்பிங் ஹால். அமேசானில் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது, அதனால் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்க என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கார்மெண்ட் ரைடு அவங்களோட த பர்சனல் ஷாப்பர் புக் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பற்றின ஒரு சீரீஸ். இது மொத்தம் 6 புக்கு. அதில் ஒரு 5 புக் நான் வாங்கியிருக்கேன். ஒரு புக் வந்து கொஞ்சம் 355 சம்திங் இருந்தது. மற்ற எல்லா புக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 100 ரேஞ்சஸில் இருந்தது. அதனால் 100s ரேஞ்சில் இருந்த ஒரு 5 புக்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இது முடிச்சிட்டக்கப்புறம் நெக்ஸ்ட் புக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால இந்த 5 மட்டும் ஆர்டர் பண்ணேன். அதில் ஒரு புக் தான் இது. இந்த புக்கோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 135 கலக்கு ஒர்த்து இல்லை. இது வந்து கொஞ்சம் ஓல்டாக இருக்குது. சம்திங் ஓல்ட் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, ஆனால் கொஞ்ச நாள் தான் வரும். இது வந்து மில்லி ஜான்சன் அப்படின்றவங்களோட புக்ஸ் வாங்கியிருக்கேன். இவங்களோட இந்த ஆத்தரோட புக்ஸோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சம்வாட் இந்த கஃபே சைடு அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து நிறைய விவரிச்சிருக்காங்க. அதனால் அவங்களோட அந்த கஃபே அது சம்மந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்காக நான் இதை வாங்கினேன். மில்லி ஜான்சன்ஸ் இந்த ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் அதை விவரிக்கிறதுல ரொம்ப முக்கியமானவங்கன்ட்டுன்னு ரிவ்யூஸில் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். இந்த புக்கு அந்த புக்கை விட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இதுவும் சம்வாட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓன் அவுட், கொஞ்சம் ஓல்டு புக் மாதிரி தான் இருக்குது. இவங்களது வந்து இதுவும் மில்லி ஜான்சனோடது தான் வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து டீ ஷாப் ஆன் த கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஃபே, டீ ஷாப் இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். மில்லி ஜான்சனோட ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஜானரில் தான் வந்து ரொம்ப பேர் வாங்கினவங்க. இது 2 புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியன் ரைட்டர்ஸ். ஒன்று வந்து த டூ ஷீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் பற்றின ஒரு லவ் ஸ்டோரி. இது வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான புக்குன்னு நிறைய பேர் ரிவ்யூவில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த புக்கு எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம வந்த புக்ஸ் பேக்கிங்கில் இது ஒரு புக் மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான ஷ்ரிங்க் கவர் பேக்கேஜும் போட்டிருக்காங்க. வேறு எந்த புக்ஸ்லையுமே நமக்கு போட்டில்லை. இந்த டூ ஷீஸ் புக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேப்பர் குவாலிட்டி சம்வாட் ஓகே. பட் குவாலிட்டி மற்ற அந்த ஜிஎஸ்எம் விட இது கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பேப்பர் ஜிஎஸ்எம். ஸோ ஓவரால் நான் வாங்கியிருக்க எல்லா புக்ஸோட ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொமான்டிக் பேஸ்டில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஆஃப் த ரெயின் சீசன்னு, இதுவும் ஒரு இந்தியன் ஆத்தர் சுப்ரதா தஸ்குப்தா அப்படின்னு அவங்களோட புக் வாங்கியிருக்கேன். இந்த புக்கோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. இது வரைக்கும் அந்த புக்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ் லுக்கிங் புக்ஸ் அவ்வளோவா இல்லை. அதனால தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம்வாட். இந்த புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 88, 130. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 88 ருபீஸ் தான். இது வந்து 130 வித் ஷிப்பிங்கோட. ஓகே, நம்மளோட மற்ற ஆத்தர்ஸ், வெளிநாட்டு ஆத்தர்ஸோட புக்ஸில் இந்த ஒரு புக்கில் தான் வந்து நமக்கு அந்த ஷ்ரிங்க் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் புக்ஸில் வந்து ஷ்ரிங்க் பேக்கேஜ் இருந்ததுன்னா கொஞ்சம் புக்ஸ் ரொம்ப உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் வரும்.
த நியூயார்க் வேலண்டைன் சொல்லிட்டு கார்மன் ரைட் அவங்களோட புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் அண்டு நியூயார்க் எக்ஸ்ப்ளோரேஷன்ற மாதிரியான புக் பேஸ்டு. இதோட ஃபாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வாங்க மற்ற புக்ஸை விட இந்த புக்ஸில் ஃபாண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கிளியராக பெருசாக இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 புக்ஸ் கலந்த ஒரு பேக்கேஜு. நான் வந்து மொத்தமாக ஒரு அந்த 12 புக்ஸும் தான் பேக்கேஜ் போட்டேன். அதில் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடத்துலேருந்து ஷிப்பிங்ன்றதுனால மற்றதெல்லாம் சிலது தனியாகவும் சிலது 2 புக்ஸு சேர்ந்து வந்துச்சு. இந்த 6 புக்ஸ் மட்டும்தான் நமக்கு ஒன்றா சேர்ந்து வந்தது ஒரே பேக்கேஜாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து ஷிப்பிங் ரேஞ்சஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணணுன்றதுக்காக அமேசானில் வந்து அமேசான் ஃபுல்ஃபில்டில் நான் எல்லாம் நிறைய ஆர்டர் பண்ணேன். ஏன் அமேசான் ஃபுல்ஃபில்டில் ஆர்டர் பண்ணால் நமக்கு பெஸ்ட்டுனா வந்து 499 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணுற பொருட்களுக்கு உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அமேசான் ஃபுல்ஃபில்டில் வாங்கினேன். இதே அமேசான் ப்ரைம் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு டெலிவரி ஆகும். இதில் வாங்கின 1-2 புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம்ன்றதுனால நான் ஆர்டர் பண்ணி 2-3 டேஸ்லேயே எனக்கு கிடச்சிருச்சு. மிச்ச புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சு. இது அமேசான் இன்வாய்ஸ் பேப்பர். மில்லி ஜான்சனோட ஆட்டம் க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று வாங்கியிருக்கேன். வில் ஃப்ரெண்ட்ஷிப் பிளாசம் இன்டு லவ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயும் ஷ்ரிங்க் பேக்கேஜ் வந்து கொஞ்சம் சரியாக போடலை. பட் ஷ்ரிங்க் பேக்கேஜ் இருக்கிற வரைக்கும் பெஸ்ட்டு. இந்த புக் கவர் ரொம்ப பிரிண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரைகள்லாம் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ் லுக்கிங் புக்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் நமக்கு வெளிநாட்டு ஆத்தர்ஸோட புக்கு நம்ம இந்தியாவில் கம்மியாக கிடைக்கும். பட் அவங்களோட பிரிண்ட் குவாலிட்டி வந்து கம்மி பண்ணிவிட்டு அது மூலமாக தான் நமக்கு இந்த மாதிரி கம்மி விலைகளில் புக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் யூகே அந்த மாதிரி இடத்துங்களில் வாங்கும்போது கண்டிப்பாக இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் விலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுவும் மில்லி ஜான்சனோட தான். இட்ஸ் ரெய்னிங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இந்த புக்கும் ஆஸ் யூஷுவல் குவாலிட்டி கம்மி தான். பட் எல்லாமே வந்து உங்களுக்கு 100-135 அந்த ரேஞ்ச் என்னும்போது கண்டிப்பாக இவ்வளோ குவாலிட்டியில் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இது வந்து கார்மன் ரைடோட செலிபிரிட்டி ஷாப்பர் அப்படின்ட்டு அந்த ஷாப்பிங் அந்த சீரீஸில் வர ஒன் ஆஃப் த புக்ஸ் இது. ஜில் மேன்சலோட யூ அண்ட் மீ ஆல்வேஸ்னு ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆத்தர்ஸ் நான் வாங்கினதில் நிறைய ஆத்தர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூகே பேஸில் இருப்பாங்க. இந்தியன் ஆத்தர்ஸில் ஒரு 2 or 3 புக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த புக்கோட குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஆஸ் யூஷுவல் நாட் ஃப்ரெஷ். இதுவும் ஒரு லவ் ஸ்டோரி தான். நான் வாங்கின மேக்ஸிமம் புக்ஸ் வந்து ரொமான்டிக் பேஸ் அண்ட் மேக்ஸிமம் ஃபேரி டெய்ல் எண்டிங் இருக்கிற மாதிரி தான் ரிவ்யூ பார்த்தே வாங்குவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு சேட் ஸ்டோரிஸில் விருப்பம் இல்லை. கார்மன் ரைட் அவங்களதுலேயே வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட் ஷாப்பிங்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பிங் சீரீஸில் ஒன் ஆஃப் த புக்கு. இந்த புக்ஸில் மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா சம்வாட் வித்தியாசமாக உங்களுக்கு 3D லுக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த டாட்ஸ்லாம் வந்து 3D லுக்ஸ் இருக்கிற மாதிரி. எப்பவுமே வந்து டோன்ட் ஜட்ஜ் த புக் பை கவர்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு புக்கில் அதோட கவர் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். மேக்ஸிமம் இல்லுஸ்ட்ரேஷன் ரொம்ப அழகாக இருந்ததுன்னா தான் அந்த புக்கில் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே நான் ட்ரை பண்ணுவேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் சம்மந்தப்பட்டதுன்றதுனால ரொம்ப அழகாகவே எல்லாமே கொடுத்துருக்காங்க. கார்மன் ரைட் புக்லேயே ஹவு நாட் டு ஷாப்ன்ட்டு நான் அந்த சீரீஸில் ஒன் ஆஃப் த புக் இது. இந்த புக்கு கொஞ்சம் பரவாயில்ல குவாலிட்டியில். பேப்பர் கொஞ்சம் சம்வாட் ஓகே. ஆஸ் யூஷுவல் இல்லுஸ்ட்ரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 3D லுக்கிங்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ஓவராலாக நம்மளோட புக்ஸ் 12 புக்ஸ் இதுதான் நான் வாங்கினது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார்மன் ரைட் அந்த ஆத்தரோட ஷாப்பிங் அந்த சீரீஸ். அதில் வந்து த பர்சனல் ஷாப்பர், லேட் நைட் ஷாப்பிங்,
ஹவு நாட் டு ஷாப், செலிபிரிட்டி ஷாப்பர் அண்ட் நியூயார்க் வேலண்டைன். இதெல்லாம் வந்து 5 புக் சீரீஸில் ஒன்லேருந்து 5 வரைக்கும். 6th வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வித் எனிமி 6th, அது இன்னும் நான் வாங்கலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மில்லி ஜான்சன் அவங்களதுல வந்து பார்த்திங்கன்னா த டீ ஷாப் ஆன் த கார்னர், ஆஃப்டர்நூன் டீ அட் த சன்ஃப்ளவர் கஃபே, ஆட்டம் கிரஷ், இட்ஸ் ரெய்னிங் மென் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து ஸ்டாண்ட் அலோன் நாவல்ஸ். ஸ்டாண்ட் அலோன் நாவல்ஸ்ன்றது தனியாக இருக்கிற ஒரு புக்ஸ், அதாவது இந்த கதை வந்து இதில் ஆரம்பித்து இதிலே முடிஞ்சிடும். சீரீஸ்ன்னும் போது அடுத்தடுத்த புக்ஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஆஃப் த ரெயின் சீசன், த டூ ஷீஸ் அப்படின்ட்டு இது 2 மட்டும் தான் இந்தியன் ஆத்தர்ஸ் புக்ஸ் 2 வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு. இது வரைக்கும் வந்து இந்தியன் ஆத்தர்ஸ் புக்ஸ் எதுவும் நான் படித்ததில்லை. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூகே, அவங்க மேக்ஸிமம் நான் வாங்குறது எல்லாமே வந்து ரொமான்ஸ் பேஸ்டுன்றதுனால யூகே ஆத்தர்ஸ் தான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியன் ஆத்தர்ஸ் ட்ரை பண்ணணுன்றதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜில் மேன்சல் அவங்களோட யூ அண்ட் மீ ஆல்வேஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் பேஸ்டு நாவல் தான். இதுதான் வந்து ஓவரால் நம்மளோட ஷாப்பிங் ஹால். நீங்களும் வந்து மேக்ஸிமம் புக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் அமேசானில் வாங்கும்போது மேக்ஸிமம் அமேசான் ப்ரைம் இல்லைனா வந்து அமேசான் ஃபுல்ஃபில்ல வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வந்து லெஸ் ஆகும். அதாவது அதிக பொருள் வாங்கும்போது, ஒருவேளை சிங்கிள் திங்ஸ் தான் வாங்குறீங்கன்னும் போது கண்டிப்பாக 40 or 50 வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஆகும், டெலிவரி சார்ஜ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வந்து ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே வந்து சேர்த்து வாங்கியிருக்கேன். இதில் ஒரு புக் மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து சப்டைட்டில்ஸில் கண்டிப்பாக போடுறேன். ஒவ்வொரு புக்ஸோட விலையும் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து புக்ஸ் நிறைய படிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். தேங்க்யூ.